Hello future aspirants, happy morning. I'm Anusha Surender and welcome to Edample Info in Tamil. So இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. So first topic போயிடலாம். Day before yesterday நம்ம எடிட்டோரியல்ல டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது தேவேந்திர ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டரா பதவி ஏத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிலாம் சூழ்ச்சி பண்ணி பதவி ஏத்தாரு, எப்படி சீஃப் மினிஸ்டரா பிஜேபி வந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த நியூஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நியூஸ் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் தேவேந்திர ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டரா பதவி ஏத்தாரு. 26 மத்தியானம், அதாவது டியூஸ்டே அப்போ ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனை வேணா அவங்க மதிக்காம இருந்திருக்கலாம், இல்ல மக்களோட ஓட்டிங்கை அவங்க மதிக்காம இருந்திருக்கலாம். பட் சட்டசபையில மெஜாரிட்டி ஓட்ஸ் யாருக்கு விழுதோ அவங்க தான் ஆட்சி நடத்தணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. ஸோ அந்த சட்டசபையில மெஜாரிட்டி ஓட் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பிஜேபியை சேர்ந்தவருக்கு அவருக்கு கிடைக்கல. ஸோ அதனால அவர் இன்னைக்கு மார்னிங் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ கரண்டா அடுத்து மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்க போறவர் உத்தவ் தாக்கரே. ஸோ உத்தவ் தாக்கரே சிவசேனா பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ நவம்பர் 28 அப்போ மகாராஷ்டிராவோட சிஎம்மா பதவி ஏற்க போறாரு. இந்த நிகழ்வு பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. சிவசேனா, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, காங்கிரஸ் இவங்க 3 பேரோட கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் பிஜேபியை தோற்கடிக்க முடிஞ்சது. அஜித் பவார் என்சிபி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே பிஜேபி என்சிபி கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க கூட்டணி வச்சுக்கிறதுக்காக. பட் என்சிபிக்கு அவங்களோட பேச்சுவார்த்தை ஒத்து வரல. ஸோ அதனால அதுல இருந்து விலகி காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டாங்க. ஸோ அது இழுபறியில இருந்த டைம்ல தான் நைட்டோட நைட்டா பிஜேபி என்சிபியை கன்வின்ஸ் பண்ணி காலையில தேவேந்திர ஃபட்னாவிஸும் அஜித் பவாரும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த பேராகிராஃப்ல இந்த ஸ்டோரியில கிளாக் அண்ட் டேகர் மேனர் அப்படின்ற இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்றதுக்கான அதிகாரம் மக்களோட ஓட்டிங்ல தான் இருக்கு. ஒருவேளை அந்த ஓட்டிங் 2 சைடுமே ஈக்குவலா போயிடுச்சு அப்படின்னா அடுத்த அதிகாரம் அந்த ஸ்டேட்டோட கவர்னருக்கு தான் இருக்கு. ஸோ லீகலா எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்றத கவர்னர் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அடுத்தது அவர் அனலைஸ் பண்ணிட்டு யார்கிட்ட அதிகமான கூட்டணி இருக்கோ அவங்கள ஆட்சி செய்யறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பட் இங்க லீகலா அப்படி எதுவுமே நடக்கல. எல்லாமே லீகலான ப்ரொசீஜர்ல போயிட்டு இருந்தப்ப கூட ஒரு மிட் நைட்ல பிஜேபி அடுத்த நாள் பதவி ஏற்கிறாங்க. இது எதுவுமே பப்ளிக்கா நடக்கல, எல்லாமே மர்மமான முறையில தான் நடந்துச்சு. ஸோ இதை தான் இடியம்ல கிளாக் அண்ட் டேகர் மேனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங் பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரியோட தமிழ் மீனிங் மர்மம். ஓகே, ஸோ மகாராஷ்டிரா கவர்னர் இந்த சிச்சுவேஷன்ல அவரோட பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 26 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் டேவா இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாஸ் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன் டே செலிப்ரேட் பண்ணதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாஸ் கவர்மெண்ட் ஒரு மகாராஷ்டிரால ஒரு பவருக்காக எந்த லெவலுக்கு வேணா இறங்குவோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கோட டிஸ்கஷன் முடிச்சாச்சு. அதோட நியூஸ் இங்க இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போலாம். ஸோ செகண்ட் டாபிக் எல்லாருமே ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். டே டு டே லைஃப்ல நம்ம பார்த்துட்டு வர விஷயம்தான். பட் எதையுமே நோட்டீஸ் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் எதையுமே எடுக்காம இருக்கோம், அவ்வளோதான். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானிடேஷன், கிளென்லினஸ். சானிடேஷன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் அதில் மைண்டுக்கு வர்றது டாய்லெட்ஸ். ஸோ சிட்டி சைடில் மோர் ஓவர் எல்லார் வீட்லேயுமே டாய்லெட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வில்லேஜ் சைடில் பார்க்கும்போது யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்வச் பாரத் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலியமா எல்லாருக்குமே வீடு கட்டி தராங்க வித் டாய்லெட்ஸ். ஸோ அந்த சர்வே படி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் NSO அவங்களோட ஒர்க் ப்ராக்ரஸ்ல போயிட்டு இருக்கு. மகாத்மா காந்தியோட 150th பர்த் ஆனிவர்சரி அப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி
ரூரல் ஏரியாஸ்ல ஓப்பன் டிஃபிகேஷனே இல்லாம எல்லாருமே டாய்லெட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்ற டேட்டாவை டிக்ளேர் பண்ணாரு. நேஷனல் ஆவரேஜோட டேட்டா படி 3 ஸ்டேட்ல டாய்லெட்ஸ் வந்து இல்லாமலும் யூஸ் பண்ணாமலும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், தமிழ்நாடு அண்ட் ராஜஸ்தான். இந்த 3 ஸ்டேட்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல டாய்லெட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணல அண்ட் இல்லவும் இல்ல, லேக் ஆஃப் டாய்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜால் சக்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5,99,963 வில்லேஜஸ்ல 2014 அப்போ 38.7%க்கு இருந்த பில்டிங் ஆஃப் டாய்லெட்ஸ் இப்போ 100% முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமத்தில் வீடு கட்டி தந்து வாட்டர் சப்ளையும் போட்டு தராங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா டாய்லெட்டையும் கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ண சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக 2.95 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதை இன்வெஸ்ட் பண்ணதை 2022க்குள்ளே எல்லாத்துக்குமே வீடு கட்டி டாய்லெட்டும் கட்டி தந்து வாட்டர் சப்ளையும் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் தான் இப்போ வருது. ஸோ டாய்லெட்ஸை யூஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் எல்லா வகையிலையும் போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணுறது பண்ணாததெல்லாம் மக்கள் கையில் தான் இருக்கு. ஸோ சானிடேஷன் கிளென்லினஸ் அப்படின்ற ஒரு இதுக்காக அவங்க யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ செகண்ட் டாபிக்கோட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு அண்ட் அதோட நியூஸும் இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோ போட்டுனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.